வணக்கம். தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் எத்திக்கும் புகழ்மணக்கும் வித்தக கலைஞர், கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர், ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் என பன்முகம் கொண்டவர், தமிழ்ச் சமூகத்தின் பொறுப்புமிக்க ஆளுமைகளில் ஒருவராக கருதப்படும் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம். பொதுவாகவே ஒரு உளவியல் கூற்று சொல்லுவாங்க, ஒருவர் எத்தனை மொழி தெரிஞ்சிருந்தாலும், அவருக்கு எத்தனை மொழியை பேச தெரிஞ்சிருந்தாலும் அத்தனை மொழியிலும் தன்னுடைய பெயர் தான் பிடித்த சொல்லா இருக்கும், அதுக்கடுத்து அவருடைய ஊர் பெயர் பிடித்ததா இருக்கும் அப்படின்னு ஒரு உளவியல் கூற்று சொல்லுவாங்க. நீங்கள் பெயர் ஆய்வுக்கு பெயர் பெற்றவர்கள். எப்படி இந்த ஆர்வம், பெயர்கள், குறிப்பாக இடப்பெயர்கள் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது பெயர்கள் ஆய்வில் எனக்கு ஒரு மேஜர் ஃபோக்கஸ் என்னுடைய ஸ்டடீஸில் தான். இப்போ என்னை பார்த்தோன்னே இடப்பெயர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியும். இது நான் தமிழ்நாட்டை விட்டு ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக வெளியில் போகிறதுக்கு முன்னாலேயே அஸ் அ ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும், நான் தமிழ் இளங்கலை, தமிழ் முதுகலை தான் படித்தவன். அப்போயே எனது மனசுக்குள்ளே நிறைய இடங்களில் பெயர்கள் ஓடிக்கிட்டே இருந்ததை நான் இப்போ ரிவர்ஸில் போய் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் என்னால் திங்க் பண்ண முடியுது. பொதுவாக என்னை தென்மதுரை, கபாடபுரம், இப்போ இருக்கக்கூடிய மதுரை, அப்புறம் இந்த மாதிரியான தமிழ் தொன்மங்கள் தொடர்பான பெயர்கள் மட்டும் என்னைய குமரிக்கண்டம், லெமூரியா, இந்த மாதிரி நேம்ஸ் என் மைண்டில் செட்டாக இருந்தது. அப்போ இது எங்கே இருந்தது, எது இருந்ததுங்கிற ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் நான் இதை தேடுறதுக்காக நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகல. நான் இந்திய ஆட்சி பணி கிடச்சது எனக்கு ஒரிசாவில் அலாட் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரிசாவில் 1988 ஒரு பழங்குடி மக்களுடைய பகுதியில் என்னுடைய ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது தமிழின்னு ஒரு இடப்பெயரை பார்த்தேன். அவனை பார்த்தோன்னே வண்டி நிற்க சொல்லி இறங்கிட்டேன். ஏன்னா அதில் TAMILI அப்படின்றது தமிழி, அப்படி படித்தா தான் தமிழி தான் படிக்க முடியும். நம்ம சிறப்புலகரம் இருக்காது, அது அங்கே தமிழி டென்டல் லா போட்டு படி. அப்போ அந்த நிற்கும்போது என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே நான் போகிறேன். போகும்போதே மனசில் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த ஊரில் பேசுகிறவங்க ஏதாவது ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த, அந்த பகுதி திராவிட மொழிகளையும் பேசுகிற பழங்குடி பகுதின்னு எனக்கு தெரியும், குவி இந்த மாதிரி மொழியில். அப்படி இருந்ததுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும், இல்லைனா ரொம்ப ரேண்டமாக ஏதோ பார்த்துட்டு இறங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அந்த கிராமத்துக்குள்ளே போனேன். அங்கே போய் பார்த்தா தான் அவங்க பேசுகிறது நம்ம தொல்தமிழ்களோடு தொடர்புடைய திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த குவிமொழி. அதில் அவங்க பயன்படுத்துகிற பல சொற்கள் சங்க இலக்கியத்திலேயே நம்ம இப்போ பயன்படுத்தாத சொற்களை கூட அவ்வளவு ஆழமாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சவுடனே அவங்களுக்கு இந்த தமிழுக்கு மீனிங் தெரியாது. அது அந்த தமிழுங்கிறது தமிழுங்கிற மொழிபெயர்லேருந்து தான் வந்ததுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பகுதியில் இருக்கும்போதே இந்த இடப்பெயர் புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன், கோராப்புட்டில் இருக்கும்போதே. அப்புறம் பக்கத்து சத்தீஸ்கர், அப்போ மத்திய பிரதேசம் ஒன்றா தான் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பஸ்தர் மாவட்டம் இப்போ 4 மாவட்டமாக பிரிஞ்சிருச்சு. அங்கே போய் ஊராக பார்க்கும்போது ஊர்னு முடிகிற ஊர், நாடுன்னு முடிகிற ஊர் 282 ஊர். அப்புறம் சாலூர்னு இருக்கும், பள்ளின்னு இருக்கும், பட்டின்னு இருக்கும். அப்போ தான் அந்த பக் காட் இன் டு மீ. என்னை சம்திங் பேருங்கிற என்ன சொல்கிறது, பேருங்கிற பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த வரைக்கும் விடலை. அது அந்த பேர் தொடங்குறது, பேரை தோன்றுறது, இதை கண்டுபிடிக்கிறதே நான் அதனோட பேட்டர்ன் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த பெயர்கள் பற்றிய ஆய்வு, ஒரிசாவை பற்றிய பெயர்கள் ஆய்வு, அந்த ஒரிசா தொடர்பான பெயர்களை இந்தோனேஷியாவில், ஒரிசா தொடர்பான பெயர்களில் ஈரானில், இப்படியே ஆரம்பித்தது. அப்புறம் சிந்து வெளியிட பெயர்கள், மத்திய பிரதேசில் இருந்த பெயர்கள் தமிழ்நாட்டில் வருது. இப்போ முழுக்க என்னுடைய ஆராய்ச்சியில் அது மட்டும் கிடையாது, என்னுடைய ஆராய்ச்சியில் இது முக்கியமான எவிடன்ஸ் பேஸாக நான் வச்சுருக்கேன். இந்தோனேஷியா பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ அந்த இடப்பெயர் ஆய்வுகளில் சிங்கப்பூரோ அல்லது இந்தோனேஷியா தவிர்த்து மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட இடப்பெயர்கள் ஏதாவது சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்து? நான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஸ்டடி பண்ணது சவுத் இண்டியன் கான்டெக்ஸ்ட்டுங்கிறத விட இப்போ அண்மையில் நான் ஒரு ஸ்டடி பண்ணேன். ஆனால் நான் என்னுடைய தொடக்கத்தில் இந்த பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணது ஒரிசா தொடர்பானது தான். நான் ஒரிய மொழி பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். நம்ம தமிழ்நாட்டில் என்னை எப்படி இதை தமிழ் சார்ந்த தொன்மங்கள் சார்ந்த ஆய்வில் நான் ஈடுபட்டிருக்கேன்னு நினைக்கிறாங்களோ, ஒரிசாவில் எல்லோரும் அப்படி தான் என்னை நினச்சிட்ருக்காங்க. நான் ஒரிய மொழியினுடைய பண்பாட்டு செயலாளராக இருக்கிற அளவுக்கு என்னை அந்த மக்கள் நம்பினாங்க. அந்த பண்பாட்டு காலத்தில் நான் தொடர்ந்து இயங்கிட்டுருக்கேன். அப்போ அந்த ஒரிய மக்களுடையது அங்கே கலிங்க நாடுன்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லும். இந்த தெற்காசிய பகுதியில் கூட அந்த கிளிங் என்று சொல்லப்படுகிற அந்த சொல் கலிங்கா அப்படிங்கிறதுல வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாமே பாலி யாத்திரான்னு அவங்க நடத்துவாங்க. ஒரிசாவில் பாலி ஜாத்ரான்னு அதை சொல்லுவாங்க.
பாலிக்கு வந்ததா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆடிப்பெருக்கு நடத்துகிறோம்ல, அது மாதிரி அவங்க கார்த்திகை தீபம் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு அங்கே ஒரு பண்பாட்டு வழக்கமே இருக்குது. அதை நான் ஸ்டடி பண்ண போய் தான் நான் வந்து பாலிக்கும் இந்தோனேஷியாவுக்கும் உள்ள தொடர்பு ஏதோ ஒரு கதை மரபு சார்ந்ததாக எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அதை எம்பிரிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் இந்த பக்கத்தில் இந்தோனேஷியா சுமத்ராவில் இருக்க பகுதியில் வந்து அங்கே ஒரிசா சைடில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் அந்த பகுதி, அந்த கடற்கரை சார்ந்த பகுதியெல்லாம் 1-to-1 மேட்ச் பண்ணேன். அப்போ வந்து ஒரு ஆங்கில கட்டுரை எழுதினேன், தி நியூ லைட்ஸ் ஆன் தி கான்டாக்ட்ஸ் பிட்வீன் கலிங்கா அண்ட் இந்தோனேஷியான்னு. அது ரொம்ப புகழ்பெற்ற கட்டுரையாச்சுது. இப்படி தான் இந்த பகுதியில் என்னுடைய ஸ்டடீஸ் வந்து மோர் ஃபோக்கஸ்டு கம்பேரிங் கலிங்கா அண்டு பாலி அண்டு இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ உங்கள் வார்த்தையிலே சொல்லணுன்னா அந்த சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படின்னு, அதே போல் உங்கள் வார்த்தைகளில் சொல்லணும்னா அந்த சிந்துவெளி முணுமுணுத்த தமிழ் ஓசை அதை நீங்கள் அதை கேப்சர் பண்ணியிருக்கீங்க. அது வந்து அதுக்கான நீங்கள் சொன்ன ஆதாரங்களுக்கு இப்போ கீழடியில் நடந்த அகழாய்வுகள் எந்த அளவுக்கு அதுக்கு வலு சேர்த்தது அல்லது அதை உறுதிப்படுத்த? உண்மையில் நீங்கள் அந்த சிந்துவெளி மண்ணுக்குள் முணுமுணுத்த தமிழோசை முந்தியந்தன் காதுகளை முட்டியதேன் தாயே அப்படின்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பேன். அதுவே நான் கீழடிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் தான் எழுதுனது. அது முந்தியந்தன் காதுக்குள் முணுமுணுத்தது ஏன் அப்படின்னு நான் கேட்டது வந்து இந்த கீழடியை தோன்றதுக்கு முன்னாலேயே தோண்டுனா இப்படி ஒரு விஷயந்தான் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இவர் 2014 தோண்டினோம். நான் 2010 வந்து செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூரில் வந்து கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு களத்தை வந்து அஸ்கோபர் பொலா, ஐராவத மகாதேவன் அவங்க 2 பேருடைய முன்னிலையில் வந்து சமர்ப்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாலேயே வந்து இந்த தொடர்புகளை பற்றி 1997 சிண்டுவாரா சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ஆங்கில கட்டுரையில் வந்து குறிப்பிட்டிருப்பேன். மத்திய பிரதேச பகுதியில் ஒரு திராவிட பழங்குடி மொழிகள் பேசுகிற ஒரு பகுதியில் வந்து இந்த இடுக்கி, தேனி, தேக்கடி, குமுளி இந்த மாதிரி இடப்பெயர்களை கொத்தாக பார்த்துட்டு வந்து அதுக்கு வந்து சிந்துவாரா அப்படிங்கிற கிடைச்சதுனால சிந்துவாரா நிலவரம், சிந்துவாரா சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ஆங்கில கட்டுரை எழுதினேன். பட் ஃபார் மீ இட்ஸ் நாட் நியூ. எனக்கு வந்து இதுதான் இருக்குங்கிறது தெரியும், ஆனால் நம்ம தோண்டலை. அதை நான் வந்து சொல்கிறது தோண்டாத துயரம்னு நான் என்னுடைய உரைகளில் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம தோண்டாத துயரம் ஒன்று நம்ம ஆட்பட்டிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவை தோண்டி 1921 தோண்டி 24 ஜான் மார்ஷல் அறிவிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே 1903 ஆதிச்சநல்லூரை தோண்டிட்டோம். அந்த ஆதிச்சநல்லூர் கிடைச்ச பொருள்கள் சிலது வந்து வடமேற்கு இந்தியாவில் கிடைச்ச பொருள் மாதிரி இருக்குன்னு அலெக்சாண்டரியிலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் 1924 ஜான் மார்ஷல் தோண்டி அறிவித்தார். 35 வந்து KN தீட்சித் அப்படிங்கிற ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானுடைய டிஜி, அவர் ஜான் மார்ஷலோட ஒர்க் பண்ணவர். அவர் சென்னைக்கு வந்து 3 நாள் ஒரு உரை நிகழ்த்தினார். அது 39 புத்தகமாக வந்தது. அப்போயும் சொல்கிறாரு, இப்போ குஜராத்தில் கிடச்சிருக்க மெட்டீரியலு இந்த மதுரை, ராமநாதபுரம், இந்த அவர் குறிப்பாக சொல்வது தாமிரபரணி பகுதியில், கொற்கை பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் தோண்டுனா சிந்துவெளிக்கு நிகரான சமகாலத்தை அல்லது சற்று காலத்தால் பின்தங்கியது கிடைக்கும் அப்படின்னு 1935 DGASI சென்னையில் பேசுகிறார். ஆனால் அதை நம்ம யாருமே காது கொடுத்து கேட்கல. அதுக்கு பின்னால் தோண்டவே இல்லை. இந்த தோண்டாத துயரம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. 2004 சத்தியமூர்த்தி ஆதிச்சநல்லூர் தோண்டினார். 2014 திருப்பி கீழடியில் தோண்டப்பட்டது. அதனால் வந்து இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரினா இது ஒரு என்டார்ஸ்மெண்ட்டாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம இவ்வளோ நாளாக தரவு சார்ந்ததாக நம் உள்ளுணர்வில் நம்பிக்கிட்டு தேடி அலைகிறதுக்கு வந்து கிடைச்ச ஒரு காட்சி படிமமான ஒரு காட்சியை தான் நான் கீழடி எடுத்துக்கிட்டேன். கீழடியில் போய் நான் கீழடியில் நிற்கும்போது சிந்துவெளி நினைவு வரும். சிந்துவெளி பகுதியில் போய் இந்த இடப்பெயர்வுகள் அங்கே அந்த தொல்பொருள் போது கீழடி நினைவு வரும். சங்க இலக்கியத்தை கையில் வச்சுருக்கும் போது 2 நினைவு வரும். அதனால தான் நான் வந்து இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ, லோத்தல், தேசல்பூர், இந்த சைடு கீழடி, கொற்கை, இந்த சிவகலை, இதை வந்து ஒரு நேர்கோடுனா சங்க இலக்கியம் தான் இதை இணைக்கிற புள்ளி. இந்த சங்க இலக்கியம் இந்த 2க்குமான ஒரு இலக்கியமாக இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், சிந்துவெளி தரவுகள், அந்த அகழாய்வு தரவுகள் ஒரு வன்பொருள் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ கன்சிடர் இட்ஸ் அ ஹார்ட்வேர் அப்படின்னா, அந்த ஹார்ட்வேரை புரிஞ்சுக்கிறதுக்கான சாஃப்ட்வேர், மென்பொருள் வந்து சங்க இலக்கியம் தான். இட் இஸ் சம்திங் லைக் எ கீ டு அன்ரேவல், அது ஓப்பன் தி இண்டஸ் மிஸ்ட்ரி. இந்த சிந்துவெளி புதிருக்கான திறவுகோலே சங்க இலக்கியம் தான். ரொம்ப அழகாக, அதாவது இப்போ கேட்குறவங்க எல்லாருக்குமே எளிதாக புரிகிற மாதிரி அழகாக விளக்கிட்டீங்க. உங்களை பற்றின மிக சுவையான தகவல், சுவைங்கிறத விட பல பேருக்கு எடுத்துக்காட்டான தகவல் வந்து இந்திய ஆட்சி பணி தேர்வை
முதலில் தமிழில் எழுதி தேர்வு பெற்றவர். இப்போ தான் சொன்னீங்க படித்ததும் நான் தமிழ் மட்டும்தான் படித்தேன்னு. அந்த சிறப்பும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆட்சி பணியில் வந்து பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், நெருக்கடி இருக்கும். உங்களோட அந்த டெசிஷன் மேக்கிங், அந்த முடிவெடுக்கும் திறனில் சங்க இலக்கியம் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்தியிருக்கா? சங்க இலக்கியம் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறத விட சங்க இலக்கியம் தான் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்தது சொன்னீங்கல்ல, நான் தமிழ் படித்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. என்னை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கைடிங் பிரின்சிபல் ஒன்று இருக்கும்ல, அவங்க வாழ்க்கையை வழி நடத்துகிற மாதிரி ஒரு கருத்தியல், ஒரு கான்செப்ட் வந்து உங்கள் கூட வந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்னுடைய சிறு வயதுலேருந்து ஒரு பழக்கம் உண்டு. நான் வந்து பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எய்ம் பண்ணுறது வந்து பொதுவாகவே வந்து பெரிய இலக்குகளை வச்சு எனக்கு பழக்கமாயிடுது. அதில் வந்து ஒரு க்ரியேட்டிவ் டென்ஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு எட்ஜில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாந்தா அந்த நடுவில், அந்த வசதி வட்டத்தினுடைய நடுவில் இருந்தபோது எல்லாமே ஒரு செக்யூரிட்டி உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வென் யூ ஆர் லிவிங் ஆன் எட்ஜ், அப்போ தான் அங்கே தான் வளர்ச்சி இருக்கும். இப்போ நான் எப்பயுமே தமிழ் படிக்கும்போது கூட ஐ நெவர் கன்சிடர் மீ டு பி செகண்ட் டு எனிவன். நான் வந்து ஐம் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். அது வந்து என் மீது எனக்கான நம்பிக்கை. அப்படிங்கும்போது வேறு எந்த தேர்வையாவது நான் எழுதுனேன்னா அதில் வெற்றி பெற்று நான் அந்த வேலைக்கு போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்கும். அதனால நான் எந்த தேர்வுக்குமே நான் விண்ணப்பிச்சது கிடையாது. என் வாழ்க்கையில் நான் விண்ணப்பம் போட்ட ஒரே ஒரு தேர்வு ஐஏஎஸ். அதையும் ஒரே ஒரு முயற்சி, அது முதல் தேர்வு, முதல் நேர்காணல், முதல் வெற்றி. அப்படிங்கும்போது நான் வேறு எதுக்குமே முயற்சி பண்ணது கிடையாது. ஆக தமிழ் தான் என்னுடைய அடிப்படை கருவியாகவும் விசையாகவும் இருந்திருக்கு. அப்போ நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகும்போது நான் கையில் எடுத்துகிட்டு போனது வந்து 2 சங்க இலக்கிய தொகுதி மட்டும்தான். நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது, கையில் எடுத்துகிட்டு போகிறது சிம்பாலிக்காக எடுத்துகிட்டு போனது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஆட்சி பணியில் எப்போயாவது உங்களுக்கு வந்து சங்க இலக்கியம் உதவி இருக்குன்னா, நான் ஆட்சி பணியில் என்னென்ன ஜானரில் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஐஏஎஸ்க்கு வர எல்லாருமே சப் கலெக்டர், கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர்லாம் இருப்பாங்க. அது போக வந்து சில ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இப்போ என் பேர் சொன்னோம்னா ஸ்பெஷலைசேஷன் எல்லாருக்கும் நினைவு வந்து புயல் வெள்ள மேலாண்மை, பேரிடர் மேலாண்மை சொல்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த சூப்பர் சைக்ளோன், ஹியூஜ் ஃப்ளட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா என் பேர் சொன்னோம்னா எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஒரிசாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கேன். இந்தியாவினுடைய துணை தேர்தல் ஆணையராக 2 முறை இருந்திருக்கேன். 30 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேர்தல். நான் போகாத இடங்கள் ஒரு 15 மாவட்டம் தான் இந்தியாவில். அப்படி இருக்கும்போது தேர்தல் மேலாண்மை எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அப்புறம் நான் பண்பாட்டுத்துறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நிதித்துறை செயலாளராக பட்ஜெட் எழுதியிருக்கேன். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ ஒரு ஒய்டர் வெரைட்டி இருக்கும்போது உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது உங்களை கைட் பண்ணுதா அப்படின்னு சொன்னால் என்னைய சங்க இலக்கியம் ஒரு ஸ்ட்ரைட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாந்தா, நான் டெவலப்மெண்ட் கமிஷனராக இருக்கும்போது வி டுக் அன் இம்பார்ட்டன்ட் டிசிஷன். இப்போ நம்ம வந்து அரிசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கோதுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்கே போனாலும் கோதுமை தான். நான் திங்க் பண்ணது வந்து இந்த பழங்குடி மக்களுடைய உணவாக இருக்கக்கூடிய வரகு, திணை, இந்த மாதிரியான மைனர் மில்லட்ஸுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்? அதை ஏன் பிடிஎஸில் போட மாட்டாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில்? அதுக்கு எதுக்கு வந்து ஒரு கேரண்டட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க? கரும்புக்கு ஒரு லாபி இருக்கும், நெல்லுக்கு ஒரு லாபி இருக்கும், கோதுமைக்கு ஒரு லாபி இருக்கும். ஆனால் இதுக்கான லாபி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நான் டிசைட் பண்ணுறேன், மில்லட் மிஷன் ஒன்று தொடங்கணும் ஒரிசாவில், அதாவது சிறுதானியங்கள். அதுக்காக வந்து கிராமி அவார்டு வாங்கினவரை ஒருத்தர் கூட்டு வந்து பாட வச்சோம். அதில் பாட்டில் திருப்பி இந்த கேழ்வரகு தான் வரும். மாண்டியான்னு பேர் வைக்க மாதிரி அதை நவீனப்படுத்துகிறோம். அந்த மிஷனை அறிவித்து அதை வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணி அரசு பணியில் வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மதிய உணவு போடும்போது அந்த உணவை கொடுத்தோம். அப்போ இது வந்து ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் இந்தியாவில் வந்து மில்லட் இயர் ஆஃப் மில்லட்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது 2018. இந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2022, 23 வந்து அகில உலக ஐக்கிய நாடு சபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட். இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்டுன்னு இந்த உலகத்தில் வர்றதுக்கு விதை போடப்பட்டது ஒரிசாவில் தான். அதுக்கு விதை போட்டது வந்து சங்க இலக்கியத்தில் வர்ற மாங்குடி கிளாரனுடைய பாடல் தான். அதாவது அவர்கிட்ட வந்து 4 உணவினுடைய பெயர் சொல்ல சொன்னால், நான் வந்து வரகு, திணை, அவரை, கொள்ளு, இந்த 4 பேரை தான் நான் சொல்லுவேன் அப்படிம்பார். அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு 4 இந்நான்கு இலவும் குடியும் இலவே, இதுதான் உணவு, இதுதான் 4 மலர்பார். அவர் சொல்கிற பூ எதுவுமே நமக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான பூ எதுலையுமே இருக்காது. ஆக அவர் ஒரு அடித்தட்டு மக்களின் சார்பாக, ஒரு விளிம்பு நிலை மக்களின் சார்பாக நடுகள் பரவி நல்லது, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படிம்பார். அப்போ அவர் பாடின அந்த வேர்டில் அதை நான் வந்து வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் நினச்சேன்.
குரலற்றவர்களின் குரலான ஒலிக்கிறது. அப்போ அந்த குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறது தான் என்னுடைய கைடிங் பிரின்சிபல். எலெக்ஷனில் இது வரைக்கும் யாருமே ஓட்டு போட விடாதவங்க இருப்பாங்க உத்தரப்பிரதேசில். அப்படிப்பட்டவர்களையும் ஓட்டு போடுறதுக்கு தைரியம் வர வச்சு அதுக்கான சூழலை ஏற்படுத்துகிறது தான் என் வேலையை நினச்சிக்கிறேன். தட் மீன் இப்போ இந்த மாதிரி என்னுடைய வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், பகிர்தல் அறம் அப்படின்னா சங்க இலக்கியம் வந்து பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர்லேயும் பசியை வந்து ஒரு பிணியாக நினைக்கிறோம். இட்ஸ் அ டிசீஸ். அந்த பசிப்பிணிக்கு மருந்து ஒன்று இருக்குது, உணவு தான் மருந்து, பசிப்பிணி மருந்து. அந்த பசிப்பிணிக்கு அந்த உணவு கொடுக்குறவன் வந்து பசிப்பிணி மருத்துவன். இஸ் எ ஃபிசிஷியன் ஆர் டாக்டர் ஹூ இஸ் ட்ரீட்டிங் தி டிசீஸ் ஆஃப் ஹங்கர். அவன் இருக்கிற வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வீடுன்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலும் பசிப்பிணி மருத்துவன் இல்லம். இப்போ நம்ம மருந்தகம் சொல்கிற மாதிரி. அப்போ பசிப்பிணி மருத்துவன் இல்லம்னு சொன்னால் தி ஹாஸ்பிட்டல் ஆர் ஹவுஸ் ஆஃப் தி டாக்டர் ஹூ ட்ரீட்ஸ் தி டிசீஸ் ஆஃப் தி ஹங்கர். ஆனால் அவன் கொடுக்குறது வந்து சோறு தான். இந்த காயினேஜ் இருக்குல்ல, எனக்கு வந்து இது வந்து ரொம்ப என்னை அப்படி பிடிச்சிருச்சு. அப்போ நான் போகிற இடங்கள்லாம் இதை எங்கேயும் பசிப்பிணி இருக்கா, அவங்க யாரும் சாப்பிடாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது, கிராமங்களில் இதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத, இந்த பசிக்கான உணவு வந்து இட் இஸ் நாட் அ கருணை கிடையாது, இட்ஸ் அ ரைட் அப்படின்னு கொண்டு வந்தோம் ஒரிசாவில். அப்போ வந்து யாருக்காவது உணவு இல்லைன்னா யார்கிட்டையுமே கேட்காம கீழே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது அதிகாரிகள் வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கான உணவை கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முதல் ஒரு ஆணையை கொண்டு வந்தது ஒரிசா மாநிலம் தான். அப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பின்னணியில் இருந்திருக்கேன்னா எனக்கு பின்னணியாக சங்க இலக்கியம் தான் இருந்திருக்கு. நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் இந்த 2 பட்டப்படிப்பை தவிர வேறு எந்த பட்டப்படிப்பையும் நான் படித்ததில்லை. நான் அதுக்கு பின்னால் வந்து எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறதுக்கு, யூகேக்கு போகிறதுக்கு, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போக சொல்லுவாங்க. நான் பண்ணுற ஒர்க்லாம் எக்கனாமிக்ஸு, ஃபைனான்ஸு, நான் என்னை எக்யூப் பண்ணிக்குவேன். நான் தொடர்ந்து படிப்பேன், தொடர்ந்து வாசிப்பேன். ஆனால் இட் டஸ் நாட் மீன் ஐ நீட் டு அக்யூர் அ டிகிரி. ஆனால் அப்படி ஒரு பட்டத்தை நான் வாங்கிட்டேன்னா என்னை அடையாளப்படுத்துகிறவங்க யாரும் எல்லாம் சொல்லுவாங்க, ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இஸ் டிட் அ டிப்ளமா இன் தி ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிம்பாங்க. அல்லது இந்த பப்ளிக் பாலிசி இன் திஸ் சோன்சோ இன்ஸ்டியூட், பெர்க்லி யூனிவர்சிட்டி, யூஎஸ் அப்படிம்பாங்க. அப்போ நான் வந்து தமிழ் படித்த அடையாளம் போயிடும். அதுக்காக நான் இன்றைக்கு வரைக்கும் வைராக்கியமாக ஒரு டாக்டரேட்டோ, ஒரு வேறு படித்த பிஹெச்டியோ அல்லது ஒரு எக்கனாமிக்ஸையோ நான் வந்து படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதன் மூலம் ஆனால் நான் வந்து இன்டர்நேஷ்னலாக எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டாக இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பலஸ்தீன் தேர்தல் நடத்துறதுக்கு போயிருக்கேன் அப்சர்வராக, டான்சானியா தேர்தலுக்கு, பூட்டான், நேபாள் எலெக்ஷனுக்கு இது பண்ணியிருப்பேன். யூஎன்எலுடைய எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட கன்சல்டண்ட்டாக இருந்திருப்பேன். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு தான் என்னை தான் இன்டர்நேஷ்னலி என்னைய கூப்பிடுவாங்க. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஐ மேட் மை மார்க்கு. ஆனால் நான் தமிழ் இலக்கியத்தை தவிர வேறு எதையும் முறைப்படி படித்ததில்லை. மீதி எல்லாமே நான் படித்து என்னை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வரைக்கூட அப் டு டேட் நாலேஜ் அபவுட் தி எனிதிங் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் ஐ மஸ்ட் பி ரீடிங். ஆனால் நான் அதுக்கு வந்து ஒரு பட்டம் வாங்கணும்னு தேவையில்லை, ஏன்னா என் அடையாளம் போயிடுங்கிறக்காக. அதுக்கு முன்னால், அதாவது ஆட்சி பணிக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இதழியல் துறையில் பத்திரிகை இதழியல். அப்போ வந்து அந்த கவிமனத்தை அல்லது உங்களுக்குள்ள இருந்த அந்த தமிழ் ஆர்வம் வந்து எப்படி அது எப்படி தீனி போட்டுச்சு அந்த இதழியல் துறை? இல்லை, அநேகமாக இது வந்து இட் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் ஏஜ் அப்படின்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணுறது கஷ்டம். எனக்கு என்னமோ தோணுது வந்து இந்த மாதிரியான இருக்குல்ல, கவிதை ஆர்வம், இலக்கிய ஆர்வம், இதெல்லாம் பொதுவாகவே வந்து நம்ம மைண்டில் உங்களை வந்து ஆசிரியர்கள் தான் அடையாளம் பார்ப்பாங்க. நான் ஆசிரியர்கள் பற்றி சொல்லும்போது, ஒரு ஆசிரியருங்கிறவர் வந்து ஒரு வாடிய முகத்தை வாசிக்க தெரிந்தவர். நம்மளை ஒரு மாணவனை அவன் யாருன்னு அடையாளப்படுத்தி அவனுக்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறதான். தட் மீன் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் டேக்கிங் ஹேண்ட் வித் மை செல்ஃப் இஸ் வாஸ் த்ரூ மை டீச்சர். ஒரு நாள் ஒரு சின்ன செய்தி, மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் பேரை சொல்ல வேணாம், வந்து அங்கே ஒரு வச்சுருந்தாங்க அரிசி மில்லு. அதில் வந்து கல்லை கலந்துடுறாங்க. அதில் வந்து அதே மாதிரி பார்க்குறதுக்கு அரிசி மாதிரி இருக்கும், அடையாளம் தெரியாது. நீங்கள் தண்ணியில் போனீங்கன்னா இது இருக்கும், அப்படி இருக்கும், ஒன்றும் தெரியாது. நீங்கள் சாப்பிடும்போது தான் கடிப்பீங்க, அந்த மாதிரி தெரியும். அதே மாதிரி அதே கலரில் அந்த மாதிரி அரிசி மாதிரியே இருக்க மாதிரி கல் செஞ்சுருக்காங்க. அப்போ செஞ்சு இதை பற்றி ஒரு நியூஸ் எங்கள் ஃபீல்டு கரஸ்பாண்டன்ட் அனுப்பிச்சிருக்காரு. நான் தமிழில் எழுதுகிறேன், அதுக்கு ஒரு தலைப்பு போடணும். உடனே நான் வந்து அரிசியில் கல் அதற்கு ஒரு மில் அப்படின்னு போட்டேன். மில்லுங்கிறது ஆங்கிலம் சொல்லுதான், அதற்கு ஒரு ஆலைன்னு போடுறதை விட எனக்கு வந்து தோன்றது வந்து அரிசியில் கல் அப்படிங்கும்போது அதற்கு ஒரு மில். இந்த கல் செய்கிறதுக்கு தனியாக ஒரு மிஷின் போட்டு அதே மாதிரி கல் செஞ்சுருக்கானுங்க.
அரிசி மாதிரியே இருக்க மாதிரி. அப்போ அரிசியில் கல் அதற்கு ஒரு மில்லுன்னு போட்டவங்க நிறைய பேர் கடிதமே எழுதுனாங்க, சூப்பராக இருக்குது சார் அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு இயல்பாகவே சொல் இலக்கியம் வாசிப்பு இதெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால உங்களையும் அறியாமல் அது வந்து தலையை தூக்கிடும். அப்போ அதுவே வாழ்க்கையாக இருந்தது. பத்திரிகையில் தமிழில் மொழிபெயர்க்கிறது அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் சிவில் சர்வீஸை முதல் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது நான் வந்து திறமை அப்படிங்கிறதெல்லாம் விட நான் வந்து இந்த 4 வருஷம் பத்திரிகையாளராக இருந்ததுனால தான் நான் கிளியர் பண்ண முடிஞ்சது. நாங்களும் இதழியல் துறையில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியுது, ரொம்ப எளிதாக இருக்குது. இந்த வரலாற்று ஆய்வு ஏன் முக்கியம் மனிதர்கள் வாழ்க்கையில்? இன்றைய இளையர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ இந்த முக்கியத்துவத்தை நம்ம எப்படி புரிய வைக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து வரலாறு முக்கியமானது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னொரு செகண்ட் வந்து வரலாறு வந்து இன்றியமையாதது. ஹிஸ்ட்ரி இஸ் இன்னவிட்டபிள். இன்னும் 3வது ஸ்டேட்மெண்ட்டு வரலாறுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஹிஸ்ட்ரி இஸ் இன்எஸ்கேப்பபிள். நீங்கள் எவ்வளோ தான் நம்ம எல்லாருமே வந்து நம்மளையே அறியாமல் நம்ம கழுத்தில் வந்து ஒரு வரலாறுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மாலை மாதிரி சுற்றி, அது மாலையாவோ துண்டாவோ அல்லது சுமையாவோ அல்லது பெருமிதமாகவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம கழுத்தை சுற்றி சூட்டிட்டு தான் இருக்கோம். இது கான்ஷியஸாக இருக்கும், அன்கான்ஷியஸாக இருக்கும். இதனுடைய நோக்கம் வந்து யாரை கடந்த காலத்தோட பெருமையை பேசுகிறதுக்கா? நாங்கள் பாஸ்ட் ப்ரைவுடு, நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நாங்கள் கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம், அந்த பெருமையை பேசி காலத்தை கழிக்கிறாந்தா தி நாலேஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இஸ் நோ யூஸ். அந்த கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறதே நம்ம நிகழ்காலத்தில் நம்ம எப்படி போகிறோங்கிற பாதையை தீர்மானிக்கிறது, எந்த திசையை நோக்கி நம்ம எதிர்காலம் இருக்க போகிறது. இன்னும் நான் சுருக்கமாக சொல்கிறாந்தா, நிகழ்காலத்தின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் அக்கறை இருப்பவர்கள் தான் கடந்த காலத்தின் மீது அக்கறை காட்டுவார். ஹிஸ்ட்ரி இஸ் அ நேரேட்டிவ். நீங்கள் லைக் இட் ஆர் நாட், ஹிஸ்ட்ரி இஸ் நேரேட்டிவ். ஹிஸ்ட்ரி இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். நம்ம கண்ணில் பார்க்குற அறிவியலே மாறிட்டுருக்கு. திடீர்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஐன்ஸ்டீன் தியரி பற்றி, அதில் ஒருத்தர் சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் திடீர்னு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி வேர்ல்டு, யூனிவர்ஸ் இதெல்லாம் மாறிட்டுருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது ஹிஸ்ட்ரி இஸ் வாட் அபவுட்? ஹிஸ்ட்ரி இஸ் அ நேரேட்டிவ். ஆனால் as much as possible அது வந்து எவிடன்ஸ் பேஸாக முடிந்த அளவுக்கு அது தரவுகள் சார்ந்து இருக்கும்போது தான் அதனுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்கும். நான் வந்து தரவுகள் சார்ந்து தான் வரலாறு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி இருந்து அதனால தான் நான் எழுதியிருக்க இவ்வளவு நூல்களுடைய ஒவ்வொரு பக்கத்தையும், நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்தால் தான் நான் அதுக்கு வரி வடிவமே கொடுத்துருப்பேன். இல்லைன்னா நான் எழுதியிருக்கவே மாட்டேன். அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம கீழடியில் தோன்றதா அதான் ப்ரூஃப் பண்ணுது. அப்படி கையில் வச்சு பார்க்கும்போதே அந்த கடந்து வந்த பாதையினுடைய லேப்பிஸ் லசூலி, கார்லினியன் பீட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய பகடைக்காய்ங்க, கீழடியில் ஒரு பகடைக்காய் கிடைக்கிது. நீங்கள் வந்து நான் அந்த கீழடி பகடைக்காயை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நான் சங்க இலக்கியத்தில் வர்ற பகடைக்காயை பற்றி சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் எதை கேட்டதுனால, தொல்காப்பியம் வந்து விளையாட்டை பற்றி ரொம்ப சொல்லுது. விளையாட்டுங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமே தொல்காப்பியம் வந்து ஒரு அறிமுகப்படுத்துது. அதில் வயசானவங்களாம் விளையாடுற அந்த வல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பகடை, சதுரங்கம் விளையாடுறது, அதை வந்து வல் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துது. வல்லப்பலகை, வல்ல நாய், அதில் அந்த கேம்ஸ் மேன் அப்படின்னா அந்த சதுரங்கத்தில் நம்ம மாற்றோம்ல கேம்ஸ் மேன், அண்டு அதுக்கு வந்து வல்லப்பலகை கேம்ஸ் போர்டு, அதே மாதிரி அதில் மூவ் பண்ணுறதுக்கு வந்து கேம்ஸ் மேன், அதுக்கு வந்து வல்ல நாயின் பேர். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஊர் பக்கம் நாய் தான் நகர்த்துறது தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலைச்சொல்லையே தொல்காப்பியம் அறிமுகப்படுத்துது. சங்க இலக்கியத்தில் வந்து இதில் கலித்தொகை பாடல்களில் வந்து இந்த பகடையை உருட்டி வரும்போது என்ன நம்பர் கிடைக்கிது, என்ன எண் கிடைக்குங்கிறது ஒருத்தினுடைய மனநிலை இருக்கும். எவ்வளோ அதிகமாக சந்தோஷமாக இருக்கும், அதிக குறைவான மகிழ்ச்சியாக, நிறைவான மகிழ்ச்சியாக, வருத்தமாக, இது எல்லாத்தையும் இந்த எண்ணை வச்சு பேரலாக சொல்லியிருப்பாங்க. சின்ன எண் வந்தால் சிறுவித்தம், அப்புறம் கேட்ட நம்பரை திருப்பி வந்ததுன்னா 3ஆம் நம்பர் கிடச்சது திருப்பி 3னா அதுக்கு பேர் மறுவித்தம். அப்புறம் 10ஆம் நம்பர் தான் இருக்கிறதுலே மேக்சிமம். 10 உருவம் பெற்றான் மனம்போல் நந்தியாள் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லும், கலித்தொகை. அப்போ நிறைய பேர் உரை எழுதினவங்களாம் இடைக்காலத்தில் எப்படி பகடை கிடைக்கும் போது 10 கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் நீல் சதுர படையை போட்டிருக்கும்போது அதிகபட்சம் இந்த டாட் வச்சிங்கன்னா 1 2 3 4ன்னு வச்சுருப்பீங்க. 2 பகடையை உருட்டி விட்டால் அதிகபட்சம் 8 தான் கிடைக்கும். 4 + 4 8 கிடைக்கும், அல்லது 4 + 3 7 கிடைக்கும், அல்லது 3 + 3 6 கிடைக்கும். இவ்வளோ தான் சாத்தியம். அதிகபட்சம் 8 தான் சாத்தியம். இந்த 10 வந்து எப்படின்னே தெரியலன்னா எல்லாரும் உரை எழுதியிருந்தாங்க. அப்படி தான் சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஆனால் கீழடியில் ஒரு பகடை கிடைக்கிது, அது வந்து ஒரு கனசதுர பகடை, அறுகோண பகடை. அது வந்து ஒரு கியூபிக் டைஸ். அந்த டைஸில் வந்து 6 கோடு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உருட்டி விட்டிங்கன்னா 6 4 10 கிடைக்கும், 5 5 10 கிடைக்கும்.
அப்போ நான் என்னை மாதிரி தமிழ் இலக்கியமானவன் இதான சங்க இலக்கியம் சொல்லுது அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா லோத்தல் குஜராத்தில் லோத்தல் தேசல்பூர் கிடைக்க பகடை அதே பகடை, ஹரப்பா மொஹஞ்சதாரில் கிடைச்ச அது பகடையும் அதே பகடை. அப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரில் கிடைச்ச பகடை, குஜராத்தில் லோத்தல் தேசல்பூரில் கிடைச்ச பகடை, கீழடியில் கிடைச்ச பகடை, அப்புறம் சங்க இலக்கியம் சொல்கிற பகடை. இதை நாளையும் அப்படி கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் வரலாறு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு தோணும். அதனால தான் என்னுடைய புத்தகத்தில் வந்து பகடைகள் உருள்கின்றன அப்படின்னு ஒரு சாப்டரை போட்டிருப்பேன். மனிதர்கள் புலம்பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவங்க போகும்போது எதை எடுத்துகிட்டு போவாங்கங்கிற கேள்வி தான் என்னை துரத்துக்கிட்டே இருந்தது. அவங்க எடுத்துகிட்டு போகிறது வேறு எதையும் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய நினைவுகளை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுடைய நினைவுகளை எடுத்துகிட்டு போவாங்க. பெட்டி படுக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க, வீடை பேர்த்து எடுத்துகிட்டு போக முடியுமா? நான் இப்போ மலேசியா போயிருந்தேன், 3 நாள் மலேசியாவில் இருந்தேன். அங்கே போய் முத்துமாரியம்மன் கோயில், பேச்சியம்மன், பிடாரியம்மன், ஐயனார் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அந்த மக்கள் புலம்பெயர்ந்தபோது அவங்களோடு சேர்ந்து நடந்த கடவுள்கள். அதான் தென்னாப்பிரிக்காவில் போகும்போது முனீஸ்வரரையும் முனியாண்டியும் ஐயனாரையும் இந்த மாதிரியான கடவுள்கள் எல்லாத்தையும் அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களோடு போகிறது நினைவுகளும் அவருடைய இடப்பெயர்களும். அதனால் அந்த இடப்பெயர் தான் கொண்டு போகிறாங்க. ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க எடுத்துகிட்டு போனது லண்டனையும் பெர்லினையும் ஆம்ஸ்டர்டாமையும் தான். பெர்சியாவிலேருந்து இந்தியாவுக்கு எந்த எடுத்துகிட்டு வந்தது டாட்டா, நாரிமன் மாதிரி இடப்பெயர்கள் தான். இந்த இடம்பெயரும் மனிதர்கள் தங்களோடு சுமந்து செல்வது நினைவுகளையும் இடப்பெயர்களையும்ங்கிறத நான் இன்டர்நேஷ்னல் கேஸ் ஸ்டடி மூலமாக நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் ஐரோப்பாவில் பயணம் பண்ணியிருப்பேன். அதுக்காக உலக நாடுகளில் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருப்பேன். இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இது ஒரு ஹியூமன் ஹேபிட்னு தெரிஞ்சதுக்கு பின்னால் தான் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை பேச ஆரம்பித்தேன். அதனால் வந்து இது ஹிஸ்ட்ரி ஹேஸ் டு பி எவிடன்ஸ் பேஸ்ட். நாளைக்கு ஒரு புது எவிடன்ஸ் வந்ததுன்னா இட்ஸ் மோஸ்ட் வெல்கம். இப்போ நீங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட இலக்குகள் என்ன? இது வந்து நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு எதிர்பாராத, நான் ஒரிசாவில் 40 வருஷம் இருந்து திரும்பி வந்ததுனால உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தலைவராக வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு பின்னால் தொடங்கிய ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவு. முத்தமிழறிஞர் கலைஞர், அன்பழகன், நெடுஞ்செழியன், என்னுடைய ஆசிரியர் தமிழ் குடிமகன், இவர்களை போன்றவங்க அலங்கரித்த இருக்கை அந்த பதவி இது. அது வந்து எனக்கு இது வந்து நான் அந்த பொறுப்பை ஏற்கணும்னு சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் ரொம்ப பொறுப்பும் ஏற்பட்டது. நான் வந்து முழுக்க சிந்துவெளி ஆய்வுகளில் மட்டும் கவனம் செலுத்தலாம், ஓய்வு பெற்றதுக்கு முன்னாலே 5 வருஷம் ஒரிசாவில் வேலை பார்த்தேன். அப்போ திருப்பி நமக்கு ஃபைனலாக ரெஸ்ட் கிடைக்கும் போது புதிய பொறுப்பு. இப்போ இது நாங்கள் வந்து புதிய கட்டமைப்பு, நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஸ்டாக் டேக்கிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சிங்கிறது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ். இதை நான் வந்து இந்த வாட் யூ கால் அக்ரானிம் ரிமைன்ஸ் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப முக்கியமானப்பேன். ஐங்கிறது வந்து இன்டர்நேஷ்னலுங்கிறத விட இன்டகிரேட்டட்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டகிரேட்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் யாரும் பேரை மாற்றப்பட கிடையாது, ஆனால் நம்முடைய அப்ரோச் மாறும். இப்போ எங்களுடைய ஒர்க்கு நான் நினைக்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக இந்த தமிழ் சார்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வெவ்வேறு பல்கலைக்கழகங்கள், வெவ்வேறு பேராசிரியர்கள், வெவ்வேறு ஆய்வு மாணவர்கள், வெவ்வேறு நாடுகளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் இன்டகிரேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறதா நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து அறிஞர்கள் அவையம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். தமிழ்நாடு அரசுக்கு நிதி உதவி அளித்தது. ஒவ்வொரு துறையிலும் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, அதாவது அகராதியியல், மொழியியல், ஒப்பிலக்கியவியல், கல்வெட்டியல், சுவடியியல், புலம்பெயர்வுகள் சார்ந்தது, நாட்டார் வழக்காற்றியல், திராவிட மொழியியல், இப்படின்னு ஒவ்வொரு ஜானர்லேயும் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, நிகழ்ந்தனவை, இன்னும் என்ன நடக்கணும், நிகழ வேண்டியனவை, நிகழ்ந்தனவையும் நிகழ வேண்டியனவையும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற வயதான பெரிய பெரிய பேராசிரியர்கள், அறிஞர்களை சில நேரங்களில் அவங்கள நேரடியாக வரைய முடியாது, வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள ஜூமில் அமெரிக்காவில் இருந்தோ மலேசியாவில் இருந்தோ சிங்கப்பூரில் இருந்தோ சிங்கப்பூர்லேருந்துலாம் அவங்கள பேசியிருக்காங்க. அவங்கள ஜூமில் சிங்கப்பூர்லேருந்து இப்போ இருக்க முத்துநெடுமாறன் மலேசியாவிலேருந்து கலந்துட்டுருக்காரு. நாங்கள் வந்து அருண்மகிழ்நன் இவருடைய அவருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். தொல்காப்பியர் சுழலரங்கம் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை வி ஆர் இன்டகிரேட்டிங் எல்லா கவர்மெண்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துறை மாணவர்கள்லாம் அந்த கேட்குறாங்க ஜூம் மொழியில். அது ஒரு உலகளாவியதாக மாற்றணுங்கிற ஒரு கனவு இருக்குது. அது மாதிரி நிறைய அதை கையில் எடுத்திருக்கோம். ஒரு 3 திட்டங்களுக்கு வந்து அரசு வந்து 4.5 crore கொடுத்துருக்காங்க. வந்து இந்த எங்களுடைய லைப்ரரி வந்து இன்டர்நேஷ்னலி அக்சசபிளாக ஒரு வேர்ல்டு கிரேடு கொண்டு போகிறது ஒன்று, அப்புறம் சுவடியியல் தொடர்பானது ஒன்று, அப்புறம் வயதான அறிஞர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்களை வந்து அவங்க பேசுகிறத பதிவு பண்ணி ஒரு வகுப்பறை மாதிரி பதிவு பண்ணி எனிவேர் ஃப்ரம் தி வேர்ல்டு பார்க்குறபடியாக அதுக்கு ஒரு திட்டம் வகுத்து இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு லாங்குவேஜ் வந்து அழிஞ்சிராமல் தொடரும்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஓன்லி சுட் நோ இட்ஸ் ரூட்ஸ் பட் ஆல்சோ இட் சுட் பி ஃபியூச்சர் ரெடி.
அது எதிர்காலத்திற்காக தன்னை எப்போதும் தயாராக வச்சுருக்கணும், தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கணும். அதுதான் மேஜர். அது தமிழ் பீப்புளுக்கு அது இயல்பாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது பொதுவாகவே வேறெவர் தே ஆர் தே ட்ரை டு டூ தர் பிட் ஃபார் த லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் எ கல்ச்சர் அண்ட் ஆல்சி. அதனால் வந்து இது ஒரு நான் வந்து நிறைய பேர் ஒரு அச்சத்தோடு தான் கேட்குறாங்க, தமிழினுடைய எதிர்காலம் அண்ணாகும், எப்படி போகாது பண்ணு. எனக்கு நம்ம எப்பயுமே நம்பிக்கை தான். நான் வந்து நம்பிக்கை வறட்சி எனக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது. வி ஆர் ஆல்வேஸ் ஃப்யூச்சர் ரெடின்னு தான் தோணும். மொழி வாழணும்னா முதல்ல புழங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை அளவில் சொல்லிட்டு வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு அம்சத்தை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாம் வந்து வருங்காலத்துக்கும் தயாராக இருக்கணும். இன்னைக்கு இதை வாழ வச்சுட்டு இருக்கும் போதே வருங்காலத்தில் வாழ்கிறதுக்கும் நம்ம இல்லைன்னா இந்த வட்டார வழக்குகள், இந்த டைலக்டு, இந்த புலங்கு சொற்கள் இதெல்லாம் கூட இல்லாமல் போயிடும். நீங்கள் இல்லை வந்து நான் நிறைய இப்போ பார்க்குறேன், குறுந்தொகையில் போய் நான் வந்து ஒரு நுண்ணறிவு செயலியில் போய் கேட்கும்போது ஒரு கட்டுரை வந்து இது எப்படி தான் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால் அது குறுந்தொகையில் இல்லாத ஒரு 4 குறுந்தொகை பாட்டை என்னோட கொடுக்குது. நான் வந்து இது இல்லையே, குறுந்தொகையில் இல்லையே அப்படின்னு நான் சொல்கிறேன், மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருத்துது. திருப்பி எனக்கு பார்க்குறேன், இப்போ அந்த 4 போயிடுச்சு, புதுசாக 3 வந்திருக்கேன், இந்த 3 இல்லையே அப்படின்னு வருது எடுத்துக்காட்டில். இல்லை இந்த 3 வந்து குறுந்தொகையில் இல்லைன்னு சொல்லும், மீண்டும் மன்னிக்கவும் சொல்லுது. அப்போ நான் 4ஆவது தடவையும் கரெக்டுன்னு சொல்லும்போது நான் மயக்க நிலையில் இருக்கிறேன், ஐ எம் ஹலூசினேட்டிங் சொல்லுது. இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், இது குறுந்தொகை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு குறுந்தொகையை தலைகீழாக படித்த ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ இது குறுந்தொகை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் சுட்டி காமிக்கிறேன். இன்னொருத்தர் படித்து இது அது குறுந்தொகை மாதிரி தான், குறுந்தொகை இதுதான் குறுந்தொகை போல இருக்குன்னு நினச்சிட்டா என்ன செய்வீங்க? அப்போ அது வந்து சரி இவங்கெல்லாம் சொன்னால் கேட்டுக்குருவாங்க போல இருக்குன்னு அதை நினச்சிக்கிறோம். அப்போ இது வந்து காலப்போக்கில் வந்து இதுதான் குறுந்தொகை ஆயிரும், நம்ம பழைய குறுந்தொகை இல்லாமல் போயிடும். ஆக வந்து இது ரொம்ப விழிப்புணர்வாக ஒரு சமூகம் செயல்பட வேண்டியங்கிற தேவை வந்து டெக்னாலஜி இஸ் எனேபிளிங், ஆனால் we cannot become to slave to technology. வரலாறுங்கிறது கடந்த காலத்தின் ஒரு பொக்கிஷம் மட்டும் கிடையாது, இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஊர் பெயர்களிலும் அது உறைந்து கிடக்கிற உண்மை அப்படிங்கிற அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த உங்களுடைய மகத்தான பணிகள் தொடரவும், தமிழ் நெடுஞ்சாலையில் உங்களுடைய ஆய்வுகள் புதிய புதிய வெளிச்சங்களை பாய்ச்சவும் எங்கள் உளமார்ந்த வாழ்த்துகள். தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மீண்டும் ஓர் அரிய கலைஞருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கலைச்செல்வி வைத்தியநாதன். நன்றி.